Exercise 1.1 12th sum தான் பார்க்க போறோம். Find the matrix A for which A into ஒரு 2 cross 2 matrix equal to இன்னொரு 2 cross 2 matrix கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா let இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் ஒரு பேர் கொடுத்துக்கலாம். B is equal to அப்படின்னு சொல்லி இந்த மேட்ரிக்ஸை எடுத்துக்கலாம். C ன்னு சொல்லி இந்த மேட்ரிக்ஸ் வேல்யூவை எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படின்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? AB equal to Cங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. நம்மளுக்கு என்ன வேணும்? A தான் வேணும். அப்ப மீதி இருக்கிற B அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட வேண்டியது. அப்ப என்ன ஆகும்? A equal to C into B inverse. இப்ப என்ன செய்யலாம்? C யோட வேல்யூ B யோட வேல்யூ அங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். A is equal to C என்னது? 14 7 7 7. ஓகேவா? B இன்வர்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? B மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதுக்கு இன்வர்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்ப என்ன செய்யணும்? இந்த மேட்ரிக்ஸ்ல பாருங்க 7ங்கிறது எல்லாத்துலயும் காமனா இருக்கு. அதனால இந்த 7 நம்ம வெளியில காமனா எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகும்? 2 1 1 1 ஆயிடும். இப்ப இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன செய்யணும்? இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? B inverse is equal to 1 by modulus B into adjoint of B. ஓகேவா? அப்ப 1 by modulus of B கண்டுபிடிக்கணுமா? 1 divided by modulus of Bங்கிறது என்னது? ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணி கண்டுபிடிப்போம்ல, அதுதான். அப்ப -2 into 5 is -10 plus -1 into 3 என்ன ஆயிடும்? +3 ஆயிடும். ஓகேவா? இங்க மைனஸ், இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்டு மைனஸ் +3 ஆயிடும். ஓகேவா? அட்ஜாயிண்ட் ஆஃப் Bங்கிறது என்னது? நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்க B மேட்ரிக்ஸுக்கு எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்? இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஸ்வாப் பண்ணி, அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். இடத்த மாத்தி எழுதிட்டு இங்க இருக்கிற நம்பர்ஸுக்கு என்ன செய்யணும்? சைனை மட்டும் மாத்தணும். அப்ப என்ன ஆயிடும்? இது -3 இது +1 ஆயிடும். ஓகேவா? இதுதான் நம்மளோட B இன்வர்ஸ். இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? சால்வ் பண்ண வேண்டியதுதான். 1 by 7 into அந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது என்னது? கீழே என்ன ஆயிடும்? 1 by -7, அதாவது -1 by 7 ஆயிடும். இன்டு என்னது? -2 -3 1 5. ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க 7, சாரி, இங்க 7 என்னது? நியூமரேட்டர்ல இருக்கு, மாத்தி சொல்லிட்டேன். 7. ஓகே, அப்ப என்ன செஞ்சுக்கலாம்? இந்த 7 இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த -1 இருக்கு இல்லையா, அதை இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி எழுதிடுங்க. அப்ப ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. அப்ப என்ன இருக்கும்? இந்த மேட்ரிக்ஸ் 2 1 1 அப்படியே இருக்கும். இந்த மைனஸ்ல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும்? 2 3 -1 -5 ஆயிடும். ஜஸ்ட் நார்மலா 2 cross 2 மேட்ரிக்ஸ் எடுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது. எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். அப்ப என்ன செய்யணும்? 2 2s are 4 plus 1 into -1 is -1. அப்ப இங்க -1. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம். 2 3s are 6. 1 into -5 is -5. அடுத்து இங்க பாருங்க, செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க போட போறோம். அப்ப 1 2s are 2. 1 into -1 is -1. அப்புறம் பாருங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 3s are 3. 1 into -5 is -5. அப்ப என்ன ஆயிடும்? 4 -1 is 3. 6 -5 1. 2 -1 1. 3 -5 is -2. நம்ம என்னது? நம்மளோட A மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு.